இப்போ இந்த சங்கத்துல இருந்து ரீசெண்டா வந்த பேச்சுக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை திமுக எங்களுக்கு சொன்னதை செய்யலைன்னா நாங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம், விஜய் அவர்கள் அப்புறம் எங்களுக்காக அதை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எச்சரிக்கை திமுக தலைமை செயலகம் வரைக்கும் ஒழிச்சிருக்கு. இப்போ திமுக முழுக்க அதிர்ந்து போய் என்னடா இது இப்ப மத ஓட்டெல்லாம் போதே அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த திட்டத்துக்கு உண்டான அடுத்த வேலைகளிலும் இறங்கியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வன்னியர் கிறிஸ்டின் மற்றும் எம்பிசி கிறிஸ்டின் வந்து பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது தாவேகா கட்சி தலைவர் ஒரு கிறிஸ்டினா இருக்கிறனாலதான் கிறிஸ்டின் ஓட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி தலைமை பத்திரிகையாளர் அவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் அரசியல் தலைவர்களை நம்ம முன்பின் எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு புதுசா ஒரு தலைவர் வந்தா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். இதையும் தாண்டி விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கணும்னா கிட்டத்தட்ட 40% ஓட்டுகள் தேவை, அட்லீஸ்ட் 35% வேணும். ஆனா விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கும் போது வெறும் 18% ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப விஜய் அவர்கள் ஏதாவது நல்ல உறுதி கொண்ட ஆட்சியோட உறுதி கொண்ட கட்சியோட கூட்டணி போட்டா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம பார்க்கும் போது அதிமுக